ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பதிவில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம். 20/12/2023 சனி பெயர்ச்சி ஆனதற்கு உண்டான பலன்கள். நாம் 12 ராசிகளுக்கு வரிசையாக பலன் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது கடகம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி இந்த கடகராசி. சகல துறைகளிலும் சாதிக்கும் வல்லமை மிக்கவர் கடகராசிக்காரர்கள். அன்பு, ஆளுமை, நிர்வாகத்திறனால் அனைவரையும் ஈர்ப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன்தான் நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் 20 அன்று நிகழும் சனி பெயர்ச்சியின்படி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான். நடுத்தர சஞ்சாரப்படி அவர் உங்கள் ராசிக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன என்று பார்ப்போம். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் 20/12/2023 முதல் 22/2/2024 வரை சனி பகவான் செல்கிறார். குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் அறிமுகம், அவர்கள் மூலம் உதவியும் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுவரையிலும் பல விஷயங்களில் உங்களோடு முரண்பட்டிருந்த சகோதரர்கள் இப்போது உங்களை சரியாக புரிந்து கொள்வார்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பீர்கள். அரசு காரியங்களில் தடை இல்லாமல் முடியும். மனைவி வழியில் நல்ல செய்திகள் இப்பொழுது வந்து சேரும். 23/2/2024 முதல் 15/3/2025 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க உள்ளார். ஆகவே இந்த காலகட்டத்தில் எதிர்பாராதபடி திடீர் பயணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் கையை கடிக்கலாம். சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதேபோல் தாயாருக்கு உடல்நல பிரச்சனை வந்து சேரும். விஐபிக்களுடனான கருத்து மோதல், வழக்கால் நெருக்கடி, அதிக பாதிப்புகளும் உங்களுக்கு வந்து நீங்கும். உங்களுக்குள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தீர்த்தமாடி வருவீர்கள். சொந்த பந்தங்களுடன் பிரிவுகள் வரலாம். அரசாங்க விஷயத்தில் சொத்து வரி, வருமான வரியை செலுத்துவதில் அலட்சியம் வேண்டாம். 16/3/2025 முதல் 6/3/2026 வரை உங்கள் சஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்கிறார். இந்த சஞ்சார காலத்தில் வீட்டில் திருமண, சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நெருங்கியவர்கள் வியக்கும்படி முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். வீடு, வாகன வசதிகள் பெருகும். வாடகை வீட்டிலிருந்து சிலர் சொந்த வீட்டிற்கு குடிபுகுவீர்கள். சிலருக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு செல்வாக்கும் கூடும். ஆடை ஆபரணங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும். சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் சாதுரியமாக பேசுவீர்கள். ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி சிக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் தன்னை சுற்றி ஏதோ சதி நடப்பதாக சிலரை சந்தேகப்படுவீர்கள். பிள்ளைகளை அளவுடன் கண்டியுங்கள். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்து சரியாகும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்வார்கள். அரசு காரியங்களில் தடை இல்லாமல் முடியும். மனைவியின் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். இப்பொழுது உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உள்ள காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். வாடகை வீட்டிலிருந்து சிலர் சொந்த வீட்டுக்கு குடிபுகுவீர்கள். இல்லத்தரசிகளே,
இனி குடும்பத்தில் பெரிய முடிவெல்லாம் நீங்கள்தான் எடுக்க வேண்டி வரும். பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம் குறித்து கவலைகள் தலை தூக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களே, விளையாட்டாக பேசி வம்பில் சிக்க வேண்டாம். சம்பளம் உயரும். கன்னி பெண்களே, விரைவில் உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். வியாபாரிகளே, போட்டிகள் அதிகரிக்கும். பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். இரும்பு மற்றும் கடல் உணவு வகைகள், ரசாயன வகைகள், கட்டிட உதிரி பாகங்கள் மூலம் லாபங்கள் வந்து சேரும். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களால் மறைமுக பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். உத்தியோகஸ்தர்கள் நேரங்காலம் பார்க்காமல் உழைத்து எந்த பயனும் இல்லையே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள். இந்த சனி மாற்றம் செலவுகளில் பிரச்சனைகளிலும் சிக்க வைத்தாலும் கடின உழைப்பாலும் சமயோஜித புத்தியாலும் இலக்கை எட்டி பிடிக்க வைக்கும். உங்களுக்கு பரிகாரம்: திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுங்க. நன்றி, வணக்கம்.